அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இன்னைக்கான கன்டென்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஏன் அருளப்பட்டது? இது அ இப்போ குர்ஆன் வந்ததுக்கான கதைய நம்ம பார்த்துட்டோம். குர்ஆன் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. அது ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி தான் குர்ஆன் வந்த காரணத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குர்ஆன் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்துக்காக குர்ஆன் வந்தது. முதல்ல வழிகாட்டுவதற்கு. மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்கு குரான் வந்தது. செகண்ட் வந்து திருத்துவதற்காக. மூட நம்பிக்கையான விஷயங்கள நம்ப ஃபாலோ பண்ணியிருப்போம். அதிலிருந்து நம்ம எப்படி நேர் வழிக்கு திரும்புறது, அந்த திருத்துவதற்கான ஒரு வழிய காண்பிக்கிறதாகவும் குரான் வந்தது. 3வது விஷயம் வந்து உண்மை எது? இந்த உலகத்துல எல்லாமே வந்து இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கும். சில விஷயங்கள் பொய்யாவும் இருக்கும். அத எது உண்மைன்னு சொல்லிட்டு குரான் வந்து சொல்றதுக்காகவும் இறைவன் மூலியமாக